உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறைய எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் பவித்ராங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 390ங்க. கம்யூனல் வந்து 208 எடுத்திருக்கேங்க. இப்போ ட்ரெஷரீஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்திருக்கேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தீங்க? நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலி வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா பீரியட்ல மேரேஜ், அப்புறம் சடனா பேபி. அப்படியே எனக்கு 4 இயர்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. பாப்பா வச்சுட்டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணேன். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து எங்கெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கோயம்புத்தூர்ல இருக்கோ அங்கெல்லாம் போட்டேங்க. எனக்கு லாஸ்ட் இயர் வந்து என்னால பண்ண முடியல. அதாவது அச்சீவ் பண்ண முடியல. 163 தான் போட்டிருந்தேன். இந்த வருஷம் வந்து நல்ல ரேங்க் வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷம். தமிழ் எந்த மாரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. என்னென்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்க? எப்படி படிக்கலாம் இனி வரும் காலங்கள்ல? நீங்க அப்படி கேட்டீங்கன்னா, தமிழ்ல வந்து ஆக்சுவலி என்னோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து 78 அண்ட் ஜிஎஸ்ல வந்து 79 போட்டிருந்தேன். எனக்கு தமிழ்ல எங்க லேக் ஆச்சு அப்படின்னா, அந்த கலைச்சொற்கள்ல தாங்க லேக் ஆச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல எங்கேருந்து எடுக்குறாங்கன்னு. ஆனா வந்து பிஇ படிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கனால, மைண்ட நம்ம யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு எனக்கு தெரிஞ்ச ட்ரிக் என்ன, நான் எத ஃபாலோ பண்ணேன்னா, ஒரு வேர்ட் இருந்துச்சுன்னா, அந்த வேர்ட பிரேக் பண்ணி பிரிச்சு, இதில தான் வரும். மோஸ்ட் ஆஃப் கலைச்சொற்கள் வந்து ஒரு 4 கொஸ்டின் மட்டும் தான் என்னால போட முடிஞ்சது. மிச்சது ஃபுல்லாவே வந்து ஃப்ளூக்குனால வந்து கண்ணு மூடிட்டு போடல. அந்த வேர்ட அப்படியே பிரிச்சு, 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 பிரிச்சு இதுக்கு இதுவா தான் இருக்கும்னு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டேன். கலைச்சொற்கள் வந்து 15 கொஸ்டின் கேட்கறனால, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே படிக்கணும். ஏன்னா, அவங்க சொன்னது லாஸ்ட் யூனிட் மட்டும் தான். அந்த 15 கொஸ்டின் மட்டும் தான் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கும். மிச்சது ஃபுல்லாவே வந்து அவங்க சொல்லவே இல்ல. எங்கேருந்து எடுப்பாங்கன்னு சொல்லவே இல்ல. அதனால நம்ம யோசிச்சு போடுற மாதிரி தான் இருந்தது எனக்கு. இப்ப இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் குரூப் 4க்கோ இல்ல தமிழுக்கோ என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் அட்ட டூ அட்ட படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி வரும் காலங்கள்ல சிலபஸ ஸ்டிக் பண்ணி இலக்கணங்கள்ல புரிஞ்சு படிச்சோம். மத்ததெல்லாம் வந்து இந்த கான்செப்ட்ட புரிஞ்சு படிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? தமிழுக்கு கேட்கிறேன். எனக்கு அது சொல்ல தெரியலைங்க. ஆனா வந்து இனி வரக்கூடிய எக்ஸாம் ஆகட்டும், இந்த வருஷத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ வச்சு தான் படிக்கணும். போன வருஷம் நான் ஒரு தப்பு பண்ணேன். அட்டை டூ அட்டை படிச்சேன் நானு. இப்படிதான் பிளைண்டா இது பண்ணேன். ஆனாலும் சிலபஸ் பாதி கவர் பண்ணேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ கவர் பண்ணி தான் நம்ம படிக்கணும். அவங்களே குடுத்துட்டாங்க. அந்த டாபிக்குள்ள இருந்து தான் படிக்கணும் அப்படின்னு. ஸோ சிலபஸ கவர் பண்ணி படிச்சதுனால என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. ஈவன் தோ லாஸ்ட் இயர் வந்து எனக்கு குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிருந்துச்சு. அதுவும் சிலபஸ் கவர் பண்ணனால தான் வந்து கிளியர் ஆச்சு. இனி வர்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னே தோணுது. ஏன்னா, எனக்கு குரூப் 1ம் நான் பிரிலிம்ஸ் குடுத்துருந்தேன். குரூப் 4 வந்து எழுதும்போது 2 தடவ குரூப் 1 எழுதுற மாரி ஃபீல் வந்து இருந்துச்சு அப்போ. ஸோ அவ்ளோ டஃப்பா இருக்கு. நம்ம யோசிச்சு போட வேண்டியதா இருக்கு. இப்ப மேத்ஸ் எந்த மாரி படிச்சீங்க? ஆப்டிட்யூட், ரீசனிங் 2 இருக்கு இல்லையா? 25 கேள்விகள் எப்படி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. மேத்ஸ் வந்து நான் ஒரு ஒரு அகாடமில என் ஹஸ்பண்ட் சேர்த்து விட்டாரு. மேத்ஸ் எனக்கு அவ்வளோ வராது. அவரு சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறமா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பிராக்டிஸ் பண்ணேன். ஜிஎஸ் 6 யூனிட் இருக்கு. எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுத்து படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பாலிட்டி படிச்சேங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். யூனிட் 8 தமிழ் படிச்சதுனால யூனிட் 8 படிச்சேன். ஜியோகிராஃபி 5 மார்க் தானேன்னு விடல. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஜியோகிராஃபி புக்க படிச்சோம். ஸோ அதனால வந்து பேசிக்ஸா இருக்கிறத நமக்கே வந்து இத படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் வந்துருங்க. நம்மள சுத்தி என்ன இருக்கு அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் வந்துரும். ஆனா இது ஒரு பெரிய கடல் மாதிரி தான். ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படிக்கிற மாரி இருந்துச்சு. எனக்கெல்லாம் வந்து நான் பேபிய வச்சுட்டு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுனேன். ரொம்பவுமே சிரமமா தான் இருந்தது. இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு தைரியத்துல வந்து ஈவன் தான் நேத்து கூட வந்து நான் பேபி கூட்டு தான் வந்தேன். ஆனா பேபி உடம்பு முடியல. நான் ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு இங்க வந்துட்டேன். ஸோ நெறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஈஸியா வந்து முடியாது. எல்லாரும் சொல்ற மாரி எனக்கு வந்து இந்த பாத் வந்து ஈஸியா இல்ல. கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா பாசிட்டிவா வந்து கடந்து வர மாதிரி தான் இருந்தது. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நீங்க படிச்சு கிளியர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் சொல்லுங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னா வந்து இப்ப என்ன சொல்லணும் அப்டின்னா, வீட்ல நம்ம வேலைலாம் இருந்தாலே அவங்க சும்மா கேஷுவலா தான் பேசுவாங்க. சும்மா இருக்குன்னு சொன்னாலே அது வலிக்கும். அதுக்கெல்லாம் பதில் தர்ற மாதிரி பொறுமையா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு, என் கையிலயும் ஒரு வேலை இருக்குன்னு சொல்ல மாரி இருக்கா. எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட்டுங்க. எல்லாமே புக்ஸ் வாங்கி தர்றதுலேருந்து, ஒரு பிரிண்ட் அவுட்ட நான் வேண்டாம் சாஃப்ட் காப்பி படிச்சுக்கிறேன்னு சொன்னாலும்,
அவர் எல்லாமே பிரிண்ட் அவுட் வந்து போட்டு குடுத்தாரு. ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. என் குழந்தைலாம் நான் 2 வயசுல என் குழந்தைக்கு 2 வயசு இருக்கும்போது படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப புக்கு கிழிச்சு போட்டாங்க. இப்ப குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுச்சு. இப்ப குழந்தையும் புரியுது. அம்மா படிக்கிறாங்க, நம்ம விடணும் அப்படின்றது வந்து புரியுது. ஒன்ஸ் நம்ம இதுக்காக வந்து உட்காந்துட்டோம் படிக்கணும்னு உட்காந்துட்டோம்னா, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. ஆனா வந்து ரொம்ப தைரியமா இருக்கணும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு. என்னோட விஷயத்துல என்னன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி. இத ஏன் உன்னால தாங்க முடிஞ்சுச்சு? இவ்ளோ வலிகள தாண்டி வர முடியாதா? அப்படின்னு தான் என் மனசுக்குள்ள இருந்தது. செல்ஃபா நான் அப்படிதான் கேட்டுக்கிட்டேன். ஸோ, அதனால அத பெருசா எடுத்துக்காம கஷ்டம் இருந்தாலும் வந்து, ஆ நம்ம படிக்கணும், கிளியர் பண்ணணும். அது மட்டும் தான் மைண்ட்ல இருந்தது. இப்ப நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ற டைமு, இல்ல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெறைய இப்ப வெளிய போறது, ஃபங்ஷன்ஸ் போறது, இந்த மாரி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த காலகட்டத்துல? கண்டிப்பா. மத்தவங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் 30 ஏஜ்ல வந்து போஸ்டிங் வாங்கியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னால உட்காந்து படிக்கவே முடியல. ரொம்ப தூக்கம் வரும். நான் என்ன பண்ணேன்னா, 1 மணி நேரத்துல 2 தடவ, 3 தடவ தூங்குவேன். 10 நிமிஷம் தூங்குவேன், 20 நிமிஷம் படிப்பேன். இப்படிதான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் நானு. ஆனா தூங்கி எந்திரிச்சு படிச்சா எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நெறைய பேர் சொல்றாங்கல்ல, அதுலேருந்து பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு ஏர்லி மார்னிங் படிங்க அப்படின்னாங்க. ஏர்லி மார்னிங் எனக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீட்டு வேலையும் பார்த்துட்டு, குழந்தையும் பார்த்துட்டு எந்திரிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. அப்பதான் வந்து என் மாமியார் சொன்னாங்க, லாஸ்ட் டிசம்பர் 2023ல தான் படிக்க ஆரம்பிச்சேன். மார்கழியில சாமி கும்பிடுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மார்கழி மாசத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணது, எனக்கு அது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் 4:00 தான். 4:00 தான் இது பண்ணுவேன். எனக்கு 4 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா, அந்த நாளே வந்து என்னமோ அந்த நாள் வந்து என்ன ரொம்ப இழுத்துட்டு போற மாரி இருந்துச்சு. நான் வந்து அந்த நாளுக்குள்ள இது பண்ணுவேன். அதே மாரி ஷெட்யூல்லாம் போட்டேன்னா நான் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்க. ஓப்பனாவே சொல்றேன். என்னால வந்து ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. எனக்கு எப்படி வீட்ல வேலை இருக்கோ, அத பொறுத்து தான் நான் ஷெட்யூல் போடுவேன். குழந்தையும் வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்ததுனால லாஸ்ட்டு ப்ரீகேஜி படிச்சாங்க. 12:00 வரைக்கும் ஸ்கூல்ல விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்தோனே மாமியார் வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு, திருப்பி நைட்டு தான் நான் கூப்ட்டுப்பேன். சப்போஸ் அவங்க பார்க்கல அப்டின்னா, சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு கிடைக்கிற டைம் ஃபுல்லா படிச்சேன். ஸ்ட்ரகிள் தாங்க. ஆனா அது எனக்கு பெருசா தெரியல. ஜர்னி என்ஜாய் பண்ணீங்களா? ஜர்னி வந்து என்ஜாய் பண்ணனாங்கிறத தாண்டி, இவ்வளோதான் இது முடிச்சுட்டா போதும் அப்டின்றது மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல இருந்தது. நெறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். எந்த ஃபங்ஷனுக்கும் நான் போமாட்டேன். அது எனக்கு பிடிக்கவும் செய்யல. வேலைலாம் போறது பிடிக்கவும் செய்யல. இது டிமோட்டிவேட்லாம் பண்ணாங்களா? எதுக்கு நீங்க இந்த வேல? நான் படிச்சத யார்கிட்டயுமே சொல்லல. நான் ரிசல்ட் வந்தது கிளியர் பண்ணத நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஆமா. இல்ல மாமனார், மாமியார், அப்பா, அம்மாக்கு, ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரியும். வேற யார்ட்டயும் நான் சொல்லல. நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தப்ப, இப்ப நெறைய பேர் வீடியோலாம் பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுலருந்து இப்ப நீங்க உங்க ஜர்னிய ஷேர் பண்றீங்க இன்னைக்கு. அது எப்படி இருக்கு இந்த மொமெண்ட் டு அந்த மொமெண்ட்? ஆ ஒரு ஒரு தடவையும் பார்க்கும்போது நம்மளும் ப இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு வந்து தோணியிருக்கு. ஆனா வந்து பெருசா நான் இதெல்லாம் விரும்ப மாட்டேன். அந்த 2 வருஷமும் வந்து இன்ஸ்டா மட்டும் தான் என்ட்ட இருந்துச்சு. அதையுமே நான் யூஸ் பண்ணல. செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நெறைய விஷயங்கள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணேன். அந்த சாக்ரிஃபைஸ் எப்படி இருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா கழிச்சுக்கிட்டேன். என்ன பொறுத்தளவுக்கு என்னோட பெர்சனல் லைஃப்ல. ஸோ டைம் போகணும்னா ஸ்டிச் பண்ணுவேன் நானு. நெறைய ஸ்டிச் பண்ணுவேன். ஆமா. ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு எனக்கு என் பொண்ணுக்கு புடிச்ச மாதிரி நெறைய ஸ்டிச் பண்ணுவேன். அந்த மாதிரியெல்லாம் தான் டைம் போச்சே தவிர, ஃபோன் பார்த்தா எனக்கு இன்னொரு ட்ராபேக் என்னன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஃபோன் பார்த்தேன்னா, எனக்கு தலை வலிக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகும். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் தான் உங்களுக்கு இல்ல படிக்கிற மொபைல் டிஸ்ட்ராக்ஷனும் இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த சமைக்கும்போது போட்டு வீடியோ போட்டு படிக்கிறது, அதெல்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆவலங்க. சுத்தமா செட்டே ஆவல. ஏன்னா குழந்த ஒரு பக்கம் பேசும், ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பேசுவாங்க. அதனால அதெல்லாம் எனக்கு செட் ஆவல. எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் படிச்சேன். ஆனா படிக்கிற காலகட்டத்துல ஹஸ்பண்ட் உங்களுக்கு படிப்பால எதனா சண்டை வருது? வாய்ப்பே இல்லங்க. படிப்பால எந்த சண்டையுமே வந்ததில்ல. நான் சண்டே டெஸ்ட் பேட்ச் வந்து நான் விட்டுட்டு போனேன்னா, வீட்டு வேலை எல்லாமே வந்து செஞ்சுருவாரு. இன்னொன்னு என்னன்னா, நல்லா மார்க் வாங்கினேன்னா பிரியாணி வாங்கி வைக்கிறேன்னு சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவ். என் ஹஸ்பண்டு, என் ஃபேமிலி சப்போர்ட் இல்லன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஹஸ்பண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்றீங்க லாஸ்ட்டா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அதாவது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. நானே நெனச்சேன், இது கிளியர் பண்ண முடியலன்னா விட்டுறலாம். வேற பிரைவேட் ஜாப் சர்ச் பண்ணலான்னு யோசிச்சேன். ஆனா, விட்டுட்டு போறதுக்கு வந்து யாருக்குமே மனசு வராது. நான் என்ன சொல்றேன் அப்டின்னா,
நெக்ஸ்ட் இந்த ஆனுவல் பிளானரும் வந்துருச்சு. ஆல்ரெடி நீங்க பாதி கடல் தாண்டிட்டீங்க. திருப்பி விட்டுட்டு 1 மாசம் விட்டுட்டு படிச்சீங்க அப்படின்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிற மாரி இருக்கும். அப்படியே போலாமே, இதுல என்னதான் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாமே அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு முன்னாடி போய்க்கிட்டே இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ நெறைய நெகட்டிவ் வருங்க. மத்த விஷயத்துல எப்படியோ தெரியல. ஆனா இந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நெறைய நெகட்டிவிட்டி இருக்கும். இதுக்கே வந்து நெறைய பேர் சொன்னாங்க, ஏதோ கொஸ்டின் பேப்பர் எடுத்து இது பண்ணாங்க, அந்த மாரிலாம் சொன்னாங்க. எக்ஸாம் கேன்சல் பண்ணிருவாங்க. அதெல்லாம் நான் மைண்ட்லயே வச்சுக்கல. வரும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி நம்ம என்ன நெனைக்கிறோமோ அதுதான் நடக்கும்.